தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். அதிமுக முன்னாள் அமைச்சர் திமுகவில் இணைகின்றார். அதிமுக முன்னாள் அமைச்சர் திமுகவில் இணைகின்றார் என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கிறோம். அதிமுக முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி. அதிமுக முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி இவர் விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை அருகே உள்ள ஒரு சிறிய கிராமத்தில் சேர்ந்தவர். இவருக்கு 3 சகோதரிகள் உண்டு. இவர் திருமணம் ஆகாதவர். செல்வி ஜெயலலிதா தலைமையில் அதிமுக பிளவுபட்ட போது திருத்தங்கல் நகர செயலாளராக இருந்தார். 2011ஆம் ஆண்டு நடைபெற்ற தமிழக சட்டசபை தேர்தலில் இவர் வெற்றி பெற்று செல்வி ஜெயலலிதா தலைமையிலான அமைச்சரவையில் அமைச்சராக இருந்தார். 2016ஆம் ஆண்டு இவர் மீண்டும் அமைச்சராக பதவியேற்றார். 2021ஆம் ஆண்டு நடைபெற்ற தமிழக சட்டசபை தேர்தலில் ராஜபாளையம் தொகுதியில் போட்டியிட்டு தோற்று போனார். தற்பொழுது 2026ஆம் ஆண்டு நடைபெற்ற தமிழக சட்டசபை தேர்தலில் சிவகாசி தொகுதியில் போட்டியிட்டு தோற்று போனார். தற்பொழுது விருதுநகர் மாவட்ட அதிமுக செயலாளராக உள்ளார். இந்த சூழ்நிலையில் தற்பொழுது அதிமுகவில் இருந்து விலக முடிவு செய்துள்ளார் ராஜேந்திர பாலாஜி. அவர் திமுகவில் இணைய உள்ளதாக கூறப்படுகிறது. விருதுநகர் மாவட்டத்தில் அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் வைகை செல்வன் மற்றும் மாஃபா பாண்டியராஜன் ஆகியோர் ராஜேந்திர பாலாஜிக்கு இடையூறு செய்தனர். வைகை செல்வன் தமிழக வெற்றி கழகம் சென்று விட்டார். மாஃபா பாண்டியராஜன் மட்டும்தான் தற்பொழுது அதிமுகவில் உள்ளார். தற்பொழுது ராஜேந்திர பாலாஜி திமுகவில் இணைய உள்ளதாக கூறப்படுகிறது. ராஜேந்திர பாலாஜி விருதுநகர் மாவட்ட அதிமுகவை கட்டி காப்பவர். ராஜேந்திர பாலாஜியை அதிமுக இழந்தால் விருதுநகர் மாவட்டத்தில் அதிமுக கேள்விக்குறியாகிவிடும் என்பது நம் அனைவருக்கும் தெரியும். ஏனென்று சொன்னால் விருதுநகர் மாவட்ட அதிமுகவை கட்டி காப்பவர் ராஜேந்திர பாலாஜி. அவர் தற்பொழுது திமுகவில் இணைய போவதாக கூறப்படுகிறது.